சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 22 அதிகாரம் 29 வசனம். வாசிக்க கேட்போம். வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியம் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று ஞானி குறிப்பிட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளின் தூது எதை குறித்தென்றால், நீங்களும் சாதனையாளர்களாக மாறலாம் என்பதாக இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய செய்திக்கு தலைப்பு கொடுக்கலாம். நீங்களும் சாதனையாளர்களாக மாறலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் விருப்பம் இருக்கிறது, ஒரு சாதனையாளராக மாற வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். எதற்கென்றால், நீங்களும் சாதனையாளராக விளங்குவதற்கு பிரயோஜனமாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய தேசத்திலே தானே விஞ்ஞான ரீதியாக சாதனை புரிந்தவர்களை குறித்தெல்லாம் படித்திருக்கிறோம். உதாரணமாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை குறித்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தங்களுடைய கையிலே பணம் இருந்தால்தான் சாதனை செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள். சிலர் நினைப்பதுண்டு, நல்ல சூழ்நிலைகள் இருந்தால்தான் சாதனையாளராக மாற முடியும் என்று நினைப்பதுண்டு. சிலர் நினைக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல வழிகாட்டிகள் இருந்தால்தான் சாதனையாளராக மாற முடியும் என்று நினைக்கிறார்கள். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் பணம் இருந்தால் மாத்திரம்தான் சாதனையாளராக மாற முடியும் என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. நல்ல சூழ்நிலைகள் இருந்தால் மட்டும்தான் சாதனையாளராக மாற முடியும் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. உங்களுக்கு நல்ல வழிகாட்டிகள் கிடைக்காமல் போனால் சாதனையாளராக மாற முடியாது என்று நீங்கள் அங்கலாய்த்து விடக்கூடாது. நாம் டாக்டர் அப்துல் கலாமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் பள்ளி படிப்பை முடித்த பிறகு அவருடைய குடும்ப சூழ்நிலை எவ்விதமாக காணப்பட்டது என்பதை குறித்து அவருடைய வாழ்க்கை சரிதை புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது, குடும்ப வருமானம் போதிய அளவிலே அவருக்கு காணப்படவில்லை. ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? வீடுகள் தோறும் போய் செய்தித்தாள்களை போடக்கூடிய வேலையை செய்யக்கூடியவராக காணப்பட்டார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? கடினமாக உழைக்க ஆரம்பித்தார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? விடாமுயற்சியோடு காணப்பட்டார். ஆகவே இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானியாக அவர் மாறினார். அவருடைய குடும்பத்திலே போதிய வருமானம் இல்லை, ஆனால் கடினமாக உழைக்கக்கூடிய எண்ணம் இருந்தது. வீடு வீடாக போய் செய்தித்தாள்களை போட்டு வருவார். அவருடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு விஞ்ஞானியாக விளங்கும்படியாக காரணமாக அமைந்தது. ஆகவே சிலர் நினைப்பது போல பணம் இருந்தால் மாத்திரம்தான், சில நல்ல சூழ்நிலைகள் இருந்தால் மாத்திரம்தான், வழிகாட்டும்படியாக சிலர் அனுகூலமாக இருந்தால் மாத்திரம்தான் சாதனையாளராக மாற முடியும் என்று நினைத்து சாதனையாளராக மாறுகிற விருப்பம் இல்லாதவர்களாக ஜீவிக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இன்னொருவரை குறித்து அவருடைய ஹிஸ்டரியை நீங்கள் படித்து பார்க்கலாம். வாழ்க்கை வரலாறை குறித்து படித்து பார்க்கலாம். அவருடைய பெயர் என்னவென்றால் டாக்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் கிரேட் இன்டலெக்சுவல் அச்சீவ்மெண்ட்ஸ் உடையவராக காணப்பட்டார். அவருடைய பெயருக்கு மீனிங் என்ன என்பதை குறித்து படிக்கும்போது ஜீனியஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. டாக்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்றால்
அதற்கு சினானிம் என்ன, மீனிங் என்ன என்பதாக பார்க்கும்போது ஜீனியஸ் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக அவருடைய பெயர் விளங்கினது. காரணம், அவருக்குள்ளாக ஒரு ஒரிஜினாலிட்டி இருந்தது. சுயமான எண்ணங்கள் அவருக்குள் இருந்து கடந்து வரக்கூடியதாக இருந்தது. அப்படியானால் இந்த டாக்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை குறித்து படிக்கும்போது, அவருடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும்போது கிரேட் இன்டலெக்சுவல் அச்சீவ்மெண்ட்ஸ் உடையவராக காணப்பட்டார். அறிவு சம்பந்தமான படைப்பாளியாக அவர் விளங்கினார். தெய்வ ஜனமே, டாக்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை குறித்து படிக்கும்போது, அவருடைய வாழ்க்கை சரிதையை குறித்து படிக்கும்போது, அவருடைய சாதனைகளை குறித்து படிக்கும்போது மிகவும் பாராட்டப்படத்தக்கவராக விளங்கி இருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். 1879 ஆண்டிலே மார்ச் 14 பிறந்தவர். யூத குடும்பத்தை சேர்ந்தவர். யூதர்கள் எல்லாரும் உலகத்திலே பல பகுதிகளிலே சிதறடிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஜெர்மனி தேசத்திலே அகதிகளாக இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை, வழிகாட்டுவதற்கு சரியான நபர்கள் இல்லை, பண வசதிகள் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலே தான் 1905 ஆண்டிலே அவருக்கு E=mc² என்ற ரிலேட்டிவிட்டி ஈக்குவேஷன் குறித்ததான வெளிப்பாடு கிடைத்தது. இதையெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எதற்காக இந்த காலை வேளையிலே தேவ ஆவியானவர் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார் என்றால், சபையிலே காணப்படுகிற நீங்களும் கூட சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்களும் படைப்பாளிகளாக விளங்க முடியும். பணம் இல்லையே என்று சொல்லி ஒரு சாதனையாளராக விளங்குகிற விஷயத்தில் நீங்கள் பின்தங்கினவர்களாக காணப்படக்கூடாது. சரியான சூழ்நிலைகள் இல்லையே எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக என்று நினைத்து நீங்கள் சாதனையாளராக மாறக்கூடிய எண்ணம் இல்லாதவர்களாக ஜீவிக்க கூடாது. உங்களை வழிநடத்துவதற்கு சரியான நபர் இல்லையே என்று சொல்லி சாதனையாளராக விளங்குகிற காரியம் அற்று போன நிலையிலே உங்கள் வாழ்க்கை காணப்படக்கூடாது. நீங்களும் சொல்ல வேண்டும், எங்களுக்குள்ளிருந்தும் சிருஷ்டிக்கக்கூடிய திறன் வெளிப்படக்கூடியதாக தேவன் எங்களிலேயும் இருக்கிறார் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். 1905 ஆண்டிலே E=mc² என்கிற ரிலேட்டிவிட்டி ஈக்குவேஷனை குறித்த வெளிப்பாடு டாக்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு உண்டாயிருந்தது. இந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி விஞ்ஞான உலகத்திலே மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையை அநேகர் ஆராய்ச்சி செய்தார்கள். எப்படி இந்த டாக்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு இவ்விதமான ஒரு படைப்பின் திறன் உண்டாயிருந்தது என்பதை குறித்து அநேக தேவ ஜனங்களும் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அநேக உலக பிரகாரமாக அறிவு சம்பந்தப்பட்ட காரியங்களிலே ஈடுபட்டிருக்கிறவர்களும் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி ஆராய்ச்சி செய்த வேளையிலே அவருடைய சாதனைக்கு 3 காரியங்கள் காரணமாக அமைந்திருந்தது என்பதை கண்டறிந்தார்கள். அது என்னவென்றால், முதலாவது கான்சன்ட்ரேஷன், இரண்டாவது இமேஜினேஷன், மூன்றாவது ரெவலேஷன். இந்த 3 காரியங்களும் தான் அவர் சாதனை புரிவதற்கு காரணங்களாக அமைந்திருந்தது என்பதை கண்டறிந்தார்கள். முதலாவது காரியம் என்ன? கான்சன்ட்ரேஷன். இரண்டாவது காரியம் என்ன? இமேஜினேஷன். மூன்றாவது காரியம் என்ன? ரெவலேஷன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் நம்முடைய வேத புஸ்தகத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லும் போது கவனம் செலுத்துதல், அதை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22 அதிகாரம் 29 வசனத்திலே வாசிக்க கேட்டோம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று எடுத்துரைக்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தேவ ஜனங்களுக்கு வசனங்கள் நல்லா தெரியும். சில வேளைகளிலே
ஆனா இந்த வசனங்களின்படி அவர்கள் என்ன செய்வது கிடையாது, வாழ்வது கிடையாது. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கிற அநேக ஜனங்களுக்கு இந்த வசனம் தெரியாது. ஆனால் இந்த வசனத்தின்படி அவர்கள் வாழ்கிறவர்களாக இருந்து சாதனையாளர்களாக மாறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தெய்வ ஜனமே, நாம் வசனங்களை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த வசனங்களின்படி மெய்யாகவே ஜீவிக்கிறவர்களாக காணப்படுவோமே ஆனால் நாமும் சாதனையாளர்களாக மாற முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கவனம் செலுத்த வேண்டும். எதிலே? உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலையிலே என்ன செய்ய வேண்டும்? கவனம் செலுத்த வேண்டும். கொடுத்திருக்கிற வேலைகளை சரியாக செய்யாமல் போவதற்கு ஏதுவாக உங்களுடைய கவனம் என்ன செய்யக்கூடாது? சிதறிவிடக் கூடாது. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு வாலிபர்களை எடுத்துக்கொள்வீர்களானால் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளை அவர்கள் என்ன செய்வது கிடையாது என்றால், கான்சென்ட்ரேட் பண்ணி அவர்கள் அந்த பணிகளை செய்வது கிடையாது. காரணம், அவர்கள் படிக்க வேண்டிய நேரத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தவறாக செல்போனை பயன்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். வேலை செய்ய வேண்டிய நாட்களிலே சோம்பேறிகளாக வீட்டில் இருந்து செல்போனுக்கு அடிமைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுடைய கவனம் எல்லாம் தேவையில்லாத காரியங்களிலே சிதறி இருக்கிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய படிப்பிலே, கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய தேவனுடைய காரியங்களிலே, கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய குடும்ப ஆசீர்வாதங்களுக்குரிய வேலை செய்ய வேண்டிய காரியங்களிலே கவனம் செலுத்தாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தவறான காரியங்களை செய்யும்படியாக தங்களுடைய கவனத்தை திசை திருப்பினவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுடைய கவனம் சிதறி போனதாக காணப்படுகிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? அவர்களுடைய கவனம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர்களால் பாட புஸ்தகத்தை எடுக்கும் போது சரியாக என்ன செய்ய முடியவில்லை? படிக்க முடியவில்லை. தேவனுடைய ஆலயத்திற்கென்று கூப்பிடும் போது அவர்களுடைய மனது அதிலே என்ன செய்ய முடியவில்லை? தேவனுடைய காரியங்களிலே ஈடுபட முடியவில்லை. சாதிக்க வேண்டிய வயதிலே அநேகர் என்ன செய்கிறார்கள்? தோல்வி அடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் நான் வேத புஸ்தகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு கேரக்டரை சுட்டி காட்ட விரும்புகிறேன். அது யார் என்றால் ரூத். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் ரூத்தை குறித்து படிக்கிறோம். அவளுடைய கவனம் சிதறவே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அவள் மோவாபிலிருந்து மாமியாகிய நகோமியோடு கூட மறுபடியுமாக அப்பத்தின் வீடாகிய பெத்லேகமை நோக்கி கடந்து வரும்படியாக தீர்மானிக்கிறாள். அந்த வேளையிலே மாமியாகிய நகோமி தன்னுடைய 2 மருமக்களையும் பார்த்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறாள். ஓர்பாளை பார்த்தும் ரூத்தை பார்த்தும் மாமியாகிய நகோமி சொன்ன காரியம் என்ன? நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வழியிலே போய் உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையை என்ன செய்யலாம்? தெரிந்து கொள்ளலாம் என்று ஒரு ஆலோசனை கொடுப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஓர்பாள் என்ன செய்தாள் என்றால், மாமியாருடைய ஆலோசனையை கேட்ட உடனே தனக்கு விருப்பப்பட்ட ஒரு வழியிலே செல்லும்படியாக அவள் தீர்மானம் செய்தாள். ஆகவே மாமியாகிய நகோமியை அவள் முத்தமிட்டு விட்டு தனக்கு விருப்பமான வழியிலே அவள் கடந்து செல்லக்கூடியவளாக இருந்தாள். ஆனால் இந்த ரூத்தினுடைய ஜீவியத்தை குறித்து படிக்கும் போது தெய்வ ஜனமே, அவளுடைய கவனம் என்ன செய்யவில்லை என்றால் சிதறவே இல்லை. மாமியார் விருப்பம் போல தங்களுடைய சொந்த வழியிலே கடந்து செல்லலாம் என்று ஆலோசனை கூறின வேளையிலேயும் கூட ரூத் என்ன செய்தாள் என்றால், உறுதியாக தன்னுடைய மாமியாகிய நகோமியை பற்றி கொள்ளக்கூடியவளாக இருந்தாள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அவளுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருந்தது என்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவதுதான் அவளுடைய நல்ல எண்ணமாக காணப்பட்டது. ஆகவே அவளுடைய கவனம் சிதறவில்லை. ரூத்தினுடைய வாழ்க்கை எவ்விதமாக விளங்கினது என்றால், முடிவை பார்ப்பீர்கள் என்றால் ரூத் ஒரு சாதனையாளராக மாறினாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நம்மால் எங்கேயும் அதற்கு பிறகு ஓர்பாளை குறித்து படித்து அறிந்து கொள்ளவே முடியவில்லை. ஓர்பாளுடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட்டது,
அவளுடைய வாழ்க்கையின் முடிவு எவ்விதமாக விளங்கினது என்பதை குறித்து நம்மால் வேதத்திலே படித்து அறிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். தெய்வ ஜனமே, நீங்களும் கூட இயேசுவே உம்மை போல வாழ விரும்புகிறேன், அதுதான் உம்முடைய வழியிலே நடக்கக்கூடிய அனுபவமாய் இருக்கிறது என்று சொல்லி தீர்மானம் செய்வீர்களானால், உங்களுடைய கவனம் சிதறாதபடி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இயேசுவே உம்மை போலவே வாழ்வேன் என்று சொல்லி தீர்மானம் செய்து நீங்கள் கர்த்தருடைய வழியிலே நடப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பீர்கள் என்றால், உங்களுக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்குமே ஆனால், கவனம் சிதறாத ஜீவியம் செய்வீர்களானால், நீங்களும் கூட முடிவிலே சொல்லுவீர்கள், கர்த்தர் எங்களை ஒரு சாதனையாளராக மாற்றினார் என்று சொல்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. டாக்டர் ஆல்பர்ட் எயின்ஸ்டீனை குறித்து படிக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே அந்த கவனம் சிதறாத அனுபவம் உண்டாயிருந்தது, நல்ல கான்சென்ட்ரேஷன் உண்டாயிருந்தது. ஆகவேதான் அவர் ஒரு சாதனையாளராக மாறினார். தெய்வ ஜனமே, நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும் போதும் கூட நாம் வேதத்திலே என்ன படிக்கிறோம் என்றால், அவர் எப்பொழுதும் பிதாவின் சித்தம் செய்யக்கூடியவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். பிதாவின் சித்தம் செய்வதே போஜனம் என்று சொல்லி ஜீவிக்கக்கூடியவராக காணப்பட்டார். பரலோக பிதாவோடு நல்ல ஐக்கியம் உடையவராக காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துடைய கவனம் சிதறாததாக காணப்பட்டது. தெய்வ ஜனமே, நீங்களும் கூட தேவனுக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தை தேவனுக்கு கொடுக்கிறதிலே கவனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். உங்களுடைய படிப்பிற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை படிப்பிற்கு கொடுப்பதிலே கவனமுடையவர்களாக காணப்பட வேண்டும். உங்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உங்களுடைய குடும்பத்திற்கு கொடுப்பதிலே கவனமாய் இருக்க வேண்டும். தெய்வ ஜனமே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களிலே நீங்கள் கவனமுடையவர்களாக காணப்பட வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை கடவுளுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, தேவனுக்கு பயந்து வாழும்படியாக அவர்களை உருவாக்குவதிலே நீங்கள் கவனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த காரியங்களிலெல்லாம் நீங்கள் கவனம் சிதறாத ஜீவியம் செய்தால்தான் முடிவிலே சொல்லுவீர்கள், கர்த்தர் எங்களை ஒரு சாதனையாளராக மாற்றினார் என்று சொல்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது என்ன சொன்னேன்? கான்சென்ட்ரேஷன். இரண்டாவதாக என்ன சொன்னேன்? இமேஜினேஷன், கற்பனை. தெய்வ பிள்ளையே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்ல கற்பனை உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நன்றாக விளங்கி கொண்டு அதற்கேற்ற விதத்திலே நல்ல கற்பனை செய்து ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வாசியுங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று படிக்கிறோம். போதும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று படிக்கிறோம். அப்படியானால் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? நினைவுகள் நல்ல நினைவுகளாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, அதற்கேற்றார் போல்தான் உங்களிலிருந்து வார்த்தைகளும் வெளிப்படக்கூடியதாய் இருக்கும். தெய்வ ஜனமே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், உங்கள் கணவனாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், உங்கள் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மகனே, அல்லேலூயா, மகளே, அல்லேலூயா, அவனுடைய சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக காணப்படுவதாக என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்ல சிந்தனைகள் காணப்படும் போது அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகளும் கூட நல்ல வார்த்தைகளாக காணப்படும். ஆகவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே படிக்கிறோம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று படிக்கிறோம். அப்படியானால் நல்ல வார்த்தைகள் வெளிப்படும்படியாக சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார். வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொன்னார். என்ன சொன்னார்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொன்னார்.
அப்படியானால் மனதிலே ஓடக்கூடிய எண்ணங்கள், யோசனைகள் இருதயம் முழுவதையும் நிரப்பக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே இருதயம் முழுவதையும் நிரப்பக்கூடிய எண்ணங்கள் நல்லவைகளாக காணப்படும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சாதிக்கக்கூடிய விஷயங்களை சிந்திக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். சாதிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளிலே எண்ணங்களாக கொண்டு வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக வாலிபர்கள் இரவு நேரங்களிலே மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமானதாக காணப்படுகிறது கிடையாது. ஆகவே வாலிபர்கள் இரவு நேரங்களிலே மிகவும் கஷ்டப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் சிந்திக்கக்கூடிய தவறான சிந்தனைகள், அவர்கள் சிந்திக்கக்கூடிய தவறான எண்ணங்கள், அதெல்லாம் அவர்களுடைய இருதயங்களை நிறைக்கக்கூடியதாக இருக்கிறபடியால் அவர்களிடத்திலே பேசும் போதும் கூட அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய வார்த்தைகளையும் கூட நல்ல தேவ ஜனங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று படிக்கிறோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று படிக்கிறோம். ஆகவேதான் கொஞ்சம் நேரம் நமக்கு கிடைக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? தேவனை குறித்த பாடல்களை பாட வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேத புஸ்தகத்தை எடுத்து வசனங்களை தியானிக்க கூடியவர்களாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, ஏனென்றால் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், an idle mind is a devil's workshop என்று சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? an idle mind is a devil's workshop என்று சொல்வார்கள். நீங்கள் உங்கள் மனதை வெறுமையானதாகவே வைத்திருப்பீர்களானால் அல்லது தவறான காரியங்களை சிந்திக்கும்படியாக இடம் கொடுத்து வாழ்வீர்களானால் அது சாத்தானுடைய வேலை ஸ்தலமாக மாறிவிடும். அவ்விதமாக காணப்படும்படியாக உங்கள் மனதிற்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இடம் அளிக்க கூடாது. ஆகவே இமேஜினேஷன் சரியானதாக காணப்பட வேண்டும், கற்பனை சரியானதாக காணப்பட வேண்டும், நினைவுகள் சரியானதாக காணப்பட வேண்டும், யோசனைகள் சரியானதாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 103 சங்கீதம் 2 வசனத்திலே படிக்கிறோம். சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். அப்படியானால் நம்முடைய சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக, யோசனைகளாக காணப்படும்படியாக சரியான கற்பனை வாழ்க்கையோடு ஜீவிக்கும் போது தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஒரு நாள் சொல்லுவீர்கள், கர்த்தர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களையும் நாங்கள் என்ன செய்யவில்லை? மறக்கவில்லை என்று சொல்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பாதையை திரும்பி பார்க்கும் போது நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் எங்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே காணப்படும்படியாக செய்தார். அவர் செய்த உபகாரங்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? மறக்க மாட்டோம் என்று சொல்வீர்கள். தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக காணப்படும். கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாட்களாகவே காணப்படும். தவறான சிந்தனைகளை நீங்கள் மேற்கொண்டு ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்தவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் தவறான யோசனைகள் வராதா என்று கேட்கலாம், தவறான சிந்தனைகள் வராதா என்று நீங்கள் கேட்கலாம், தவறான கற்பனைகள் மனதிலே தோன்றாதா என்று கேட்கலாம். தெய்வ பிள்ளையே, அவைகளெல்லாம் தோன்றக்கூடியதாகவும் அவைகளெல்லாம் பிசாசானவனால் விதைக்கப்படுகிறதாகவும் இருக்கலாம். ஆனால் தெய்வ ஜனமே, நீங்கள் அது பிசாசனுடைய ஒரு தொழிற்சாலையாக உங்களுடைய மனது மாறி போவதற்கு ஏதுவாக இடமளிக்காமல் நீங்கள் உங்கள் மனதை தேவனை குறித்து சிந்திக்கிற காரியத்திலேயும், தேவனை குறித்து புகழ்ந்து பாடுவதிலேயும், தேவ சித்தம் செய்வதிலேயும் நீங்கள் உங்களுடைய மனதை ஆட்கொள்ளும்படியாக இடம் கொடுத்து கற்பனை செய்து ஜீவிப்பீர்களானால் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் கூட அநேகருக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். உங்களுடைய ஜீவியத்தின் முடிவும் கூட ஒரு பெரிய சாதனையாளர் என்று சொல்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நல்ல சிந்தனைகளினாலே உண்டான வார்த்தைகளாக, வெளிப்பட்ட வார்த்தைகளாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் சொல்லுகிறோம், சண்டே கிளாஸுக்கு என்ன செய்யணும்? பிள்ளைகளை என்ன செய்யணும்? அனுப்பணும்.
ஏன்னா அங்கதான் நல்ல பாடல்களை சொல்லி கொடுக்கிறோம். சண்டே கிளாஸுக்கு பிள்ளைகளை அனுப்பணும். எதற்காக? அப்பதான் அவங்க வளர்ந்து வரும்போது தெருவில் நின்று என்ன செய்ய மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. எதுக்காக சொல்றோம் சண்டே கிளாஸ்க்கு பிள்ளைகளை அனுப்பணும்னு சொல்லி? அவங்க வளர்ந்து வருகிற நாட்களில அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ரவுடியிசம் பண்ண மாட்டாங்க. எதற்காக சண்டே கிளாஸ்க்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறோம்? அவர்கள் வளர்ந்து வருகிற நாட்களிலே சாதனையாளர்களாக மாறுவார்கள். காரணம், அவர்கள் சிறு வயதிலே கற்றுக்கொள்ளக்கூடிய வேத வசனங்கள் அவர்களுடைய இருதயங்களிலே காணப்படும். வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை பிள்ளைகள் கடந்து செல்லும் போது அந்த வசனங்கள் அவர்களுடைய மனதிலே சிந்தனைகளாக சிந்திப்பதற்கு ஏதுவாக காணப்படும் போது அவர்கள் பேசுகிற வார்த்தைகளும் நலமானதாக காணப்படும். அவர்களுடைய ஜீவிய பாதையும் செம்மையானதாகவே காணப்படும். நீதிமான்களாக ஜீவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். சங்கீதம் 4 வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார், உங்கள் படுக்கையிலே இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று குறிப்பிடுகிறார். வாசியுங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஏன் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இரவு நேரத்திலே மிகவும் கஷ்டப்படுகிறார்கள்? ஏன் இன்றைக்கு வாலிபர்கள் இரவு நேரத்திலே வியாகுலப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய சிந்தனைகள் சரியானதாக காணப்படவில்லை. அவர்களுடைய கற்பனைகள் தவறானதாக காணப்படுகிறது. அவர்களுடைய எண்ணங்கள் தாறுமாறானதாக காணப்படுகிறது. தேவனுடைய சித்தம் என்ன தங்களுடைய வாழ்க்கையிலே, எதற்காக தேவன் தன்னை ஜனிப்பித்தார் என்பதை குறித்து அவர்கள் சிந்திப்பது கிடையாது. ஒரு தகப்பனார் என்னிடத்திலே சொன்னார், என்னுடைய மகன் ITI படித்து முடித்து விட்டான். ஆனால் அவனிடத்திலே எவ்வளவோ அறிவுரைகள், கடினமாக உழைத்தால் நல்ல எதிர்காலம் உண்டாயிருக்கும் என்று நல்ல அறிவுரைகள் சொன்ன வேளையிலே அவனுக்கு கடினமாக உழைப்பதிலே என்ன இல்லை, ஆர்வம் இல்லை. அவன் எங்க போகிறான் என்றால் ITI படித்து முடித்த பிறகு அதற்கேற்ற வேலை செய்ய போகாமல் அவன் என்ன செய்கிறான் என்றால், அங்க எனக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்ய பிடிக்காது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறானாம், மரங்களை எல்லாம் அறுக்கக்கூடிய மில்லுல போய் மரத்தூள் அள்ளக்கூடிய வேலைக்கு போகிறானாம். தெய்வ பிள்ளையே, அவன் படித்த படிப்பு ஒன்று, அவன் செய்கிற வேலை இன்னொன்று. அதை சொல்லி தகப்பனார் வருத்தப்படுகிறார். இதற்கு ITI படிக்காமலேயே அவன் என்ன செய்திருக்கலாம், ஒரு 25,000 30,000 40,000 செலவு பண்ண வைக்காமலேயே அவன் என்ன செய்திருக்கலாம், மரத்தூளை அள்ள போயிருந்திருக்கலாமே என்று சொல்லி வேதனைப்பட்டார். தெய்வ ஜனமே, இன்றைக்கு வாலிபர்களுடைய எண்ணங்கள், வாலிபர்களுடைய யோசனைகள், அவர்களுக்கு ஒரு நல்ல சாதனையாளராக விளங்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் தாறுமாறாக்கப்பட்டதாக காணப்படுகிறது. காரணம், அவர்கள் செல்போனிலே அவர்களுடைய மனதை என்ன செய்து விட்டார்கள், தவறான காரியங்களுக்கு அவர்களுடைய மனதை ஈடுபடுத்தி விட்டார்கள். அவர்களுடைய கவனம் எல்லாம் சிதறி போய்விட்டது. அவர்களுடைய கற்பனைகள் எல்லாம் தவறானதாக மாறிவிட்டது. ஆகவே அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை என்றால் நல்ல காரியங்களை அவர்களால் தங்களுடைய வாயை திறந்து பேச முடியவில்லை. மற்றவர்கள் பின்பற்றத்தக்க ஒரு மாதிரியாக அவர்களால் விளங்க முடியவில்லை. தாங்கள் சிந்திக்கிற காரியம் என்ன என்பதை குறித்து அவர்கள் என்ன செய்யவில்லை, சீர்தூக்கி பார்க்கவில்லை. தாங்கள் சிந்திக்கிற விஷயங்கள் சரியானது தானா, தாங்கள் இமேஜின் பண்ணக்கூடிய காரியங்கள் சரியானது தானா, தாங்கள் செய்கிற கற்பனைகள் எல்லாம் சரியானது தானா என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வதில்லை, தங்களையே நிதானித்து பார்ப்பதில்லை, சீர்தூக்கி பார்ப்பது கிடையாது. தெய்வ ஜனங்களே, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை அறிந்து வாழ வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்பனை செய்கிற காரியங்கள் என்ன என்பதை அறிந்து ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன காரியங்களை உங்களுடைய மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து ஜீவிக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே சொல்ல முடியும், கர்த்தர் எங்களை ஒரு சாதனையாளராக மாற்றினார் என்று சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் சங்கீதக்காரர் இங்கே எழுதுகிறார், உங்கள் படுக்கையிலே இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று எழுதுகிறார். அப்படியானால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், சண்டே கிளாஸ்ல டீச்சர் சொல்லிக் கொடுக்க வேண்டும், வாலிபர்களுக்கு மூப்பர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? உங்கள் படுக்கையிலே தவறான காரியங்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், சிந்தித்து கொண்டு படுக்கையிலே காணப்பட வேண்டாம். உங்கள் படுக்கையிலே இருதயத்திலே அல்லேலூயா நீங்கள் என்ன செய்யுங்கள், தேவனோடு பேச தகுந்த காரியங்களை சிந்தனைகளாக வகுத்து இமேஜின் பண்ணி கற்பனை செய்து படுக்கையை உங்களுடைய உறக்கத்தை ஆசீர்வாதமாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுக்கென்று, சமுதாயத்திற்கென்று, சபைக்கென்று, குடும்பத்திற்கென்று சாதனை செய்தவர்களாக விளங்குவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய படுக்கையிலே தியானம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய படுக்கையிலே நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் கூட அது சரியான தியானமுடைய வாழ்க்கையாக விளங்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? சாதனையாளர்களுடைய யோசனைகள், சாதனையாளர்களுடைய நினைவுகள், சாதனையாளர்களுடைய கற்பனைகள் எல்லாம் நல்லவைகளாகவே இருக்கும். இன்றைக்கு நாம் செய்தித்தாள்களை படிக்கும் போது அநேக வாட்ஸ்அப்ல வருகிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது எப்படி பெற்றோர் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள், ரவுடிகளாக இருக்கிறார்களே, தெருவிலே நின்று சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களே. இந்திய தேசத்திலே எத்தனையோ சாதனையாளர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் ரவுடிகளாக வாழும்படியாக ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறார்களே. அவர்களுக்கு நல்ல போதனைகள் கிடைக்கவில்லையே, நல்ல சிந்தனைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கவில்லையே. அவர்களுடைய கவனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக காணப்படவில்லையே, அவர்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக காணப்படவில்லையே. கெட்ட பெயரை தேசத்திற்கு, சமுதாயத்திற்கு, குடும்பத்திற்கு கொண்டு வருகிறவர்களாக விளங்குகிறார்களே என்று நாம் அப்படிப்பட்ட அந்த வாட்ஸ்அப்ல வருகிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நாம் அங்கலாய்க்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். தெய்வ ஜனமே, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படி காணப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய எதிர்காலம் அவ்விதமாக காணப்படக்கூடாது. பின் சந்ததியார் அவ்விதமாக விளங்கக்கூடாது. தலைமுறை தலைமுறையாக நீங்கள் சொல்ல வேண்டும், எங்களுடைய குடும்பத்தினர் சாதனையாளர்கள் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் முதலாவது கற்றுக்கொண்ட காரியம் என்ன? கான்சென்ட்ரேஷன், கவனம் சிதறாமல் காணப்பட வேண்டும். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆகவே உங்களுக்கு கொடுத்த பணிகளிலே நீங்கள் கவனம் சிதறாமல் உங்கள் பணியை நேர்த்தியாக செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உங்களுடைய பணிகள் சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும். நீங்கள் செய்கிற பணிகள் நீங்கள் சாதனை புரிந்ததற்கு ஏதுவாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ரூத்தை போல உங்களுடைய கவனம் சிதறாமல் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசுவை போல ஒரு தெய்வீகரமான ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய சித்தம் செய்வதிலே நீங்கள் தீர்மானம் செய்து அதுவே எங்களுடைய வாழ்க்கையிலே போஜனம் என்று சொல்லி உறுதியாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை அப்படி காணப்பட்டது. தேவனுடைய சித்தம் செய்வது போஜனமாய் இருக்கிறது என்று அவர் விசுவாச அறிக்கை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் அவரை சிலுவையிலே அறைந்த வேளையிலேயும் கூட 3ஆம் நாள் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு பரலோக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு சாதனையாளராக காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, இரண்டாவது கற்றுக்கொண்ட காரியம் என்ன? இமேஜினேஷன். உங்களுடைய கற்பனைகள் நல்ல கற்பனைகளாக காணப்பட வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக காணப்பட வேண்டும். உங்களுடைய சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக காணப்பட வேண்டும். உங்களுடைய படுக்கையிலேயும் கூட நீங்கள் நல்ல காரியங்களை சிந்திக்க கூடியவர்களாக காணப்பட வேண்டும். பிசாசனுடைய தொழிற்சாலையாக உங்களுடைய மனது மாறிவிடக் கூடாது.
தவறான சிந்தனைகள் வரும்போது, தவறான எண்ணங்கள் வரும்போது, தவறான யோசனைகள் வரும்போது அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேற்கொண்டு நல்ல சிந்தனைகளை உங்களுடைய மனதிலே கொண்டு வந்து அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு படைப்பாக வெளிப்படும்படியாக, நீங்கள் ஒரு சாதனையாளராக மாறும்படியாக நல்ல இமேஜினேஷனோடு வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது காரியம் என்னவென்றால் வெளிப்பாடு, ரெவலேஷன். முதலாவது கற்றுக்கொண்ட காரியம் என்ன? கான்சென்ட்ரேஷன். இரண்டாவது கற்றுக்கொண்ட காரியம் என்ன? இமேஜினேஷன். மூன்றாவது கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? ரெவலேஷன். நல்ல வெளிப்படுத்தல்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். வாசியுங்கள். பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரிசுத்த பவுல் ஒரு படைப்பாளியாக காணப்பட்டார். அநேகருக்கு பரிசுத்த பவுலை பிடிக்கும். காரணம் என்னவென்றால், சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்காத ரெவலேஷன், வெளிப்படுத்தல்கள், தரிசனங்கள் பரிசுத்த பவுலுக்கு உண்டாயிருந்தது. அவர் ஒரு சாதனையாளராக காணப்பட்டார். வேத புஸ்தகத்திலே புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு வரும்போது அநேக புஸ்தகங்கள் பரிசுத்த பவுலாலே எழுதப்பட்டதாக காணப்படுகிறது. பவுலுக்கு கிடைத்த வெளிப்பாடுகளாகவே அவைகள் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்பாடு அறிவு என்று ஒன்று உண்டு. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, சாதனையாளராக மாறும்படியாக வெளிப்பாடு அறிவு எங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக கிருபை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சரீர வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே ஆனால் 3 பகுதிகள் உண்டாயிருக்கிறது. ஒன்று என்ன? ஆவி. இன்னொன்று என்ன? ஆத்துமா. இன்னொன்று என்ன? சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனுடைய அவயவங்களாக காணப்படுகிறது. இதிலே ஆவி என்று சொல்லும் போது அதுதான் ஐக்கியத்தை உண்டாக்குகிறது. ஆவி என்று சொல்லும் போது உணர்வு சம்பந்தப்பட்ட காரியத்திற்கு தொடர்புடையதாக காணப்படுகிறது. ஆவி என்பது மனசாட்சியோடு சம்பந்தப்பட்ட காரியமாய் இருக்கிறது. ஆகவே இந்த உணர்விலேதான், இந்த ஆவியிலேதான் வெளிப்பாடுகள் கிடைக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, வெளிப்பாடு அறிவு எங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக கிருபை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். சாதாரண மனிதர்களை போல அல்ல. கர்த்தாவே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும். அந்த அபிஷேகத்தின் மூலமாக சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்காத வெளிப்பாடுகள், ரெவலேஷன் பவுலுக்கு எப்படி கிடைத்ததோ அதே போல பரலோக தரிசனங்கள், பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்கள், தெய்வமே உம்மை குறித்த காரியங்கள் ஒரு ரெவலேஷனாக, வெளிப்பாடாக எங்களுடைய ஜீவியத்திலே ஒரு பிரத்யேகமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவாக எங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கும்படியாக அருள் செய்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய ஆவி உம்மோடு ஐக்கியப்பட்டதாக காணப்படட்டும். எங்களுடைய ஆவி உம்முடைய உணர்வுள்ளதாக காணப்படட்டும். எங்களுடைய ஆவி நல்மனசாட்சியோடு காணப்படட்டும். தெய்வமே, உம்மோடு உறவாடுவதற்கு ஏதுவான உம்முடைய ரெவலேஷனை, வெளிப்படுத்தல்களை, பரலோக ரகசியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக எங்களுடைய ஆவிக்குரிய மண்டலம் திகழும்படியாக உம்முடைய பரலோக அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட கேட்கணும். ஜெபம் பண்ணியா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணியா? இன்னைக்கு என்ன வெளிப்படுத்தல்களை கர்த்தர் உனக்கு கொடுத்தார்? பரலோக ராஜ்யத்தை குறித்த தரிசனங்களை தேவன் உனக்கு வெளிப்படுத்தினாரா என்று கேட்க வேண்டும். ஒரு பிரத்யேகமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவு, ரெவலேஷனாக, வெளிப்பாடாக உங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்கும்படியாக, அது உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே உங்களை ஒரு சாதனையாளராக காணப்படுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளும் போது தேவன் என்ன செய்கிறார்? வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரோடு
ஐக்கியம் கொண்ட ஆவிக்குரிய மண்டலமாக உன் ஜீவியம் காணப்படுகிறதா என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தல்கள் உண்டாயிருக்கும், உன்னுடைய வாழ்க்கையிலே ரெவலேஷன் உண்டாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, நேரத்தை அதிகமாக பரிசுத்த ஆவியானவரோடு செலவிட வேண்டும். வருங்காலத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தாய் என்று வேண்டுமானால் பல ஆவிகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் இனி வரப்போகிற காரியத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டதாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி தேவன் இனி வரக்கூடிய காரியங்களை உங்களுக்கு ஒரு ரெவலேஷனாக, வெளிப்படுத்தலாக கொடுக்கும் போது நீங்கள் சாதனையாளராக மாறுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் யோசேப்பை குறித்து படிக்கிறோம். அவன் அடிமையாக கொண்டு போகப்பட்டவன், ஒரு வாலிபனாக காணப்பட்டான். சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை பகைத்தார்கள். நாம் வேதத்திலே படிக்கிறோம், அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டவனாக காணப்பட்டான். தெய்வ ஜனமே, பணவசதி இருந்ததா யோசேப்புக்கு? இல்லை. சரியான சூழ்நிலைகள் இருந்ததா ஒரு படைப்பாளியாக மாறுவதற்கு? இல்லை. யாராகிலும் வழி நடத்துவதற்கு இருந்தார்களா யோசேப்பிற்கு? இல்லை. ஆனால் யோசேப்பினுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பு கொண்டதாக காணப்பட்டது. யோசேப்பினுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் கொண்டதாக காணப்பட்டது. யோசேப்பினுடைய ஆவி தேவனோடு கூட ஒரு நல் மனசாட்சி உடையதாக பாதுகாக்கப்பட்டதாக இருந்தது. அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு. உங்கள் பிள்ளைகள் சொல்லுவார்கள், அந்த குடும்பத்துல பாருங்க பெற்றோர் எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துல பாருங்க அந்த பிள்ளைகள் வளர்வதற்கு ஏதுவான நல்ல வசதியான சூழ்நிலைகள் இருக்கிறது, அந்த குடும்பத்துல பாருங்க அந்த பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு நல்ல வழிகாட்டிகள் இருக்கிறார்கள். ஆனா எனக்கு அப்படியெல்லாம் இல்லையேன்னு சொல்லி அவங்க புலம்புகிறவர்களாக உங்களிடத்தில் காணப்படும் போது நீங்க சொல்லி கொடுக்கணும், மகனே மகளே, பணம் மாத்திரமல்ல ஒரு மனிதனை ஒரு சாதனையாளராக மாற்றுவது, நல்ல சூழ்நிலைகள் மாத்திரமல்ல ஒரு மனிதனை சாதனையாளராக மாற்றுவது. நல்ல வழிகாட்டிகள் இருந்தால் மாத்திரம் சாதனையாளராக மாறிவிட முடியாது. மகனே மகளே, உனக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். உன்னுடைய கவனம் சிதறக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல கற்பனைகள் உண்டாயிருக்க வேண்டும், நல்ல இமேஜினேஷன் உன்னுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. படுக்கையிலேயும் கூட தவறான சிந்தனைகள் உன்னுடைய எண்ணங்களிலே காணப்படாதபடி உன் மனதை என்ன செய்? பிசாசினுடைய ஒரு தொழிற்சாலையாக விளங்குவதற்கு ஏதுவாக மாறிவிடாதபடி உன் மனதை என்ன செய்? தெய்வீக சிந்தனைகளோடு ஐக்கியப்படுத்திக் கொள் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரவு நேரங்களிலே உனக்கு போராட்டம் வேண்டாம், இரவு நேரங்களிலே நீ கஷ்டப்படக்கூடாது. உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய கற்பனைகள் எல்லாம் தூய்மையானதாக காணப்படும்படியாக பாடல்களை பாடுவாயாக, வேத வசனங்களை தியானிக்க ஆரம்பிப்பாயாக என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பணம் இருந்தால் மாத்திரம் நல்ல கற்பனை வந்து விடாது. நல்ல வழிகாட்டிகள் இருந்தால் மாத்திரம் கற்பனைகள் நல்ல கற்பனைகளாக விளங்கிவிட முடியாது. நல்ல சூழ்நிலைகள் இருந்தால் மாத்திரம் கற்பனைகள் தேவனுக்கு உகந்ததாக காணப்படும் என்று சொல்லிவிட முடியாது. நீங்கள் சொல்ல வேண்டும், நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணு என்று சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், உன்னுடைய இமேஜினேஷன், உன்னுடைய கற்பனைகள் எல்லாம் தேவனுக்கு உகந்ததாக காணப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக என்ன சொல்ல வேண்டும்? மகனே மகளே, நீ ஒரு பரலோக ராஜ்யவாசியாக வாழும்படியாக இந்த உலகத்திலே மாத்திரம் ஒரு சாதனையாளராக நீ வாழ்ந்தால் போதாது. எதை இழந்து விடக்கூடாது? பரலோக ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு ஒன்று உண்டு, அதுதான் பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவு. அதை நீ நம்பும்படியாக, அதை நீ விசுவாசிக்கும்படியாக, அந்த விசுவாசத்திலே பலப்படும்படியாக, அப்படி பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு, தேவன் அதை ஆயத்தம் பண்ணி வருகிறார். ஒரு அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக நீ தேவனிடத்தில் கேட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயாக.
என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள், காத்திருக்க ஆரம்பிப்பார்கள், தேவ பிரசன்னத்திற்கு நேராக கடந்து வருவார்கள். அவர்கள் தேவனை நோக்கி மன்றாடுகிறவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தர் அவர்களுடைய நல்ல விருப்பத்தை பார்க்கும் போது தம்முடைய தேற்றரவாளனை கொடுப்பார். அந்த தேற்றரவாளனை பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டதாக காணப்படும். சத்தியாவியாகி அவர் கடந்து வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர்களை என்ன செய்வார்? வழி நடத்துவார். அவர்களுக்கு பரலோக தரிசனம் உண்டாயிருக்கும், அவர்களுக்கு ரெவலேஷன் உண்டாயிருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதை போல நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார் என்று பவுல் சொல்வது போல உங்கள் குடும்பத்தினர் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வரத்தோடு காணப்படுவார்கள். தேவனுடைய பரலோக தரிசனங்களை குறித்து அறிந்து ஜீவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். யோசேப்பினுடைய ஜீவியம் அப்படி காணப்பட்டது. சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக காணப்படவில்லை. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அந்த அதிகாரத்தை படிக்கும் போது நாம் ஒன்றை அறிந்து கொள்கிறோம். பார்வோன் என்ன செய்கிறான்? ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை வேறு யாராலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு அதனுடைய அர்த்தத்தை அருமையாக விளக்கி கூறினார். வெளிப்பாட்டு வரம். பிரைஸ் தி லார்ட். யார் யோசேப்புக்கு துணையாய் இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் துணையாளராய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பு கொண்டதாக காணப்பட்டது. அவருடைய உணர்வுகள் பரிசுத்த ஆவியானவருடைய உணர்வோடு காணப்பட்டது. அவருடைய மனசாட்சி தெய்வீகரமான நல்மனசாட்சியோடு காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே யாராலும் சொல்ல முடியாத அர்த்தத்தை யோசேப்பு என்ன செய்தார் என்றால் பார்வோனுக்கு விளக்கி காட்டினார். அன்றைக்கு இருந்த எகிப்து நாட்டிற்கு வரப்போகும் பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை யோசேப்பு என்ன செய்தார் என்றால் கர்த்தர் கொடுத்த வெளிப்படுத்தலாக விளக்கி காட்டினார். அதுதான் வெளிப்பாட்டு அறிவு, அதுதான் வெளிப்பாட்டு அறிவு, அதுதான் ரெவலேஷன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவு யோசேப்புக்கு உண்டாயிருந்தது. அவர் அன்றைக்கு தேசத்திற்கு ஆசீர்வாதமாக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, சில பிள்ளைகள் கஷ்டமான சப்ஜெக்ட் என்று சொல்லி படிக்க பயப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, ஆனால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரோடு தங்களுடைய மனதை ஐக்கியப்படுத்தி அவர்கள் முயற்சி செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாகவே கஷ்டமான பாடங்களையும் கூட திறமையாக படித்து முடிக்க கிருபை கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்ன செய்வார்? உதவி செய்வார். நாம் இன்னொரு மனிதனை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். அது யார்? தானியேல். எல்லாரும் சொல்லுங்க, தானியேல். தானியேலை குறித்து நாம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவரும் என்ன செய்கிறார் என்றால் மற்றவர்களால் சொல்ல முடியாத விளக்கங்களை எடுத்து கூறுவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். சொப்பனத்திற்கு அர்த்தத்தை தானியேல் எடுத்து கூறினார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அதனால் என்ன உண்டாயிற்று? பாபிலோன் ராஜ்யத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருந்து பல காரியங்களை தானியேல் சாதிக்க கூடியவராய் இருந்தார். அதுபோல யோசேப்பும் அப்படிதான். அவர் உயர்த்தப்பட்டார் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் கூட ஜெபியுங்கள். கர்த்தாவே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவு எங்களை சாதனையாளர்களாக மாற்றட்டும். நாங்களும் கர்த்தாவே உம்மாலே உயர்த்தப்படும்படியாக உம்முடைய பலத்த கரத்திற்குள் காணப்படுகிறவர்களாக எங்களை விளங்க செய்தருளும். ஒரு ரெவலேஷன், வெளிப்பாடு எங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் கிருபை தாரும். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய சமுதாயத்திற்கு, எங்களுடைய குடும்பத்திற்கு, எங்களுடைய மாநில, எங்களுடைய தேசத்திற்கு, முழு உலகத்திற்கு ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். தெய்வ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் இருக்கும் போது தேவன் உங்களுக்கு அவருடைய பரலோக காரியங்களை வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவு இருக்கும் போது உங்களால் சாதிக்க முடியும். எழும்பி நிற்போமா? இந்த காலை வேளையிலே தீர்மானம் செய்வீர்களா? தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நீங்கள் நல்ல ஒரு தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தாவே, நாங்கள் செய்ய வேண்டிய
வேலைகளிலே நாங்கள் கவனம் செலுத்தினவர்களாக, சரியான நினைவுள்ளவர்களாக, ஜீவிக்கிறவர்களாக, பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் கொண்டவர்களாக காணப்படும்படியாக கர்த்தர் எங்களை வாழும்படியாக ஆசீர்வதித்தருளும். You can be an achiever. கர்த்தாவே, நாங்களும் ஒரு அச்சீவராக காணப்படும்படியாக, நாங்களும் ஒரு சாதனையாளராக காணப்படும்படியாக கர்த்தர் கேட்ட வசனங்களின்படி எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய கவனங்கள் சிதறாதபடி எங்கள் ஜீவியம் காணப்படும்படியாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல கற்பனைகள் உண்டாயிருக்கும்படியாக, இரவு நேரங்களிலேயும் நல்ல சிந்தனைகளோடு காணப்படும்படியாக கிருபை தாரும். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தானியேலுக்கு உண்டாயிருந்த வெளிப்பாட்டு வரம், அந்த யோசேப்புக்கு உண்டாயிருந்த வெளிப்பாட்டு வரம், அந்த பரிசுத்த பவுலுக்கு உண்டாயிருந்த வெளிப்படுத்தல்களை போல எங்களுடைய ஜீவியத்திலையும் ரெவலேஷன், வெளிப்பாடு உண்டாயிருக்கும்படியாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவு உண்டாயிருக்கும்படியாக கிருபை தாரும். அது கர்த்தாவே எங்களுடைய குடும்பத்திற்கும், சமுதாயத்திற்கும், சபைக்கும், தேசத்திற்கும், முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்தருளும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்யுங்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் சாதாரணமான ஜனங்கள் அல்ல, சாதனையாளர்கள். ஒரு தலபலவரதபதுலவே கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் சாதனையாளராக விளங்க முடியும் என்று எங்களோடு நீர் பேசின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. அந்த காலை வேளையிலேயும் கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை எங்களுடைய மனதிலே நீர் உம்முடைய வசனங்களை கொடுத்து ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரூத்தை போல ஒரு சாதனையாளராக விளங்கும்படியாக கர்த்தர் கிருபை தாரும். அந்த தானியேலை போல ஒரு சாதனையாளராக காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்தருளும். கர்த்தாவே, அந்த யோசேப்பை போல ஒரு சாதனையாளராக விளங்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு வெளிப்பாட்டு வரங்களை தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தாவே, சில வேளைகளிலே வேத வசனங்கள் எங்களுக்கு தெரிகிறது, ஆனால் வேத வசனங்களின்படி வாழாமல் போய்விடுகிறோம். ஆனால் அநேக உலக பிரகாரமாக ஜீவிக்கிற ஜனங்களுக்கு வேத வசனங்கள் தெரியாது, ஆனால் அவர்கள் வேத வசனங்களின்படி வாழ்ந்து சாதனையாளர்களாக மாறுகிறார்கள். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வேத வசனங்களை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி வாழ்ந்து ஒரு பெரிய சாதனையாளராக விளங்கும்படியாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே, இந்த ஜெப வேளையிலே உங்கள் ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்வீர்களாக. ஒரு தலபலவரதபதுலவே உள்ளத்தில் அவர் பார் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர், சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே என்று. இயேசு கிறிஸ்து ஒரு மெய்யான சாதனையாளராக விளங்கினார். நம்மையும் கூட சாதனையாளராக காணப்படும்படியாக அழைத்திருக்கிறார். பரிசுத்த பவுல் சாதனையாளராக விளங்கினார். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை எவ்விதமாக பின்பற்றினேனோ அவ்விதமாக நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். ஒரு சாதனையாளராக விளங்கும்படியாக, தன்னை பின்பற்றும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அழைப்பு கொடுக்கிறார். இந்த வசனங்களை எல்லாம் மனதிலே வைத்து ஜெபத்தோடு வாழ்வீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு சாதனையாளர் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக காணப்படும். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே, சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே, பரமன் பேரிலே பற்று கொண்டோரெல்லாம் எளிதில் புரிவார் அவரின் பாரத்தை. உலகின் பேரிலே இயேசுவின் அக்கறை நமதாகியவர் வாழுவார், வாழுவார் உண்மையடியவர். இயேசுவை அறிவார், நம்மையே அவர் காய் அளிப்பார். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே, சொல்வதில் வாழ்வதில் சாதிப்பேர். இயேசு தேடும் நபர் இவரே, சொல்வதில்
இவரே. தேசங்கள் தீவுகள் பல பிராந்தியங்கள் பாவத்தால் நிறைந்து சாபமாகிறதே. பிறப்பின் வாயிலே நிற்கத்தக்கதாக தேவன் தேடும் நபர் நம்மிலே யார் யாரோ. உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே. சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர், இயேசு தேடும் நபர் இவரே. செல்வம் சீரப்பு நற்கூடி பிறப்பு செல்வாக்கு அந்தஸ்து பாடாடோ பவஸ்து யாவையும் வேறினும் சாகையில் என் செய்வீர். உலகின் சம்பத்து குப்பையே சொல்வீர். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே. சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர், இயேசு தேடும் நபர் இவரே. சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர், இயேசு தேடும் நபர் இவரே. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதனை புரிகிற வாழ்க்கை. மற்ற உலக பிரகாரமான ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது சில காரியங்களை சாதிப்பார்கள் உலக பிரகாரமான அறிவை கொண்டு. தெய்வ ஜனமே, சிலர் வேத வசனங்கள் தெரியாதவர்களாய் இருந்தாலும் உழைப்பின் மேன்மை என்ன என்பதை அறிந்து உழைத்து இந்த உலகத்திலே சில காரியங்களை சாதிப்பார்கள். நாம் தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்திலே மாத்திரமல்ல வாழும்போது சாதனையாளர்களாக வாழ்வது, பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவையும் அடைந்து நாம் இந்த உலகத்திலே சரீர மரணம் அடையும் போதும் பரலோகத்திலே ஒரு மேன்மையான சுதந்திரத்தை பெறுவதற்கு ஏதுவான வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டவர்களாக ஜீவிக்கிறவர்களாக சாதனையாளர்களாக மாறுகிறோம். இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையிலேயும் ஒரு சாதனையாளராக, மறுமையிலேயும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளும் பிரவேசிக்க கூடிய பாக்கியகரமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவை அடைந்து சாதனையாளராக பரலோக பிதாவாகிய தேவனோடும் இரட்சகராகிய இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இணைந்து நீடித்த நாட்களாக, முடிவில்லாத நாட்கள் பரலோகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை சாதனையாக பெற்று ஜீவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராய் இருக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பாக்கியகரமான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை, சாதனையாளராக மாறக்கூடிய வாழ்க்கையை நமக்கு மேன்மையாக தேவன் கொடுக்கிறபடியால் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று எழுதப்பட்ட வசனத்தின் மூலமாக கர்த்தாவே, எவ்விதமாக கர்த்தாவே உம்முடைய சித்தம் செய்து சாதனையாளராக மாறுவது என்பதை குறித்த வசனங்களை நீர் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய ஜனங்களுக்கு சுட்டி காட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, கவனம் சிதறாத ஜீவியம் செய்ய வேண்டும், நல்ல கான்சென்ட்ரேஷன் உண்டாயிருக்க வேண்டும் கர்த்தாவே, நல்ல இமேஜினேஷன், நல்ல கற்பனைகள் ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும் கர்த்தாவே. உம்மிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்பாட்டு வரத்தை, ரெவலேஷனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ரூத் எப்படி ஒரு சாதனையாளராக மாறினாரோ, அந்த கர்த்தாவே தானியேல், யோசேப்பு எப்படி சாதனையாளர்களாக விளங்கினார்களோ, இயேசுவே நீர் எவ்விதமாக கர்த்தாவே பரலோக தரிசனத்தோடு இந்த பூமியிலே வந்து பிதாவின் சித்தம் செய்து ஒரு சாதனையாளராக விளங்கினீரோ, அப்படியே கர்த்தாவே உமக்கு பயந்து உம்முடைய வழியிலே நடக்க வேண்டும்,
உம்மை போல வாழ வேண்டும், ஒரு சாதனையாளராக விளங்க முடியும் என்பதை இந்த காலை வேளையிலே நீருடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்ட பாடங்கள் கர்த்தாவே உமக்கென்று தேவ பக்திக்குரிய ஜீவியம் செய்வதற்கு ஏதுவாக அமையட்டும். ஆசீர்வைத்து அனுப்புகிறேன், மேன்மைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமேன். நீங்களும் சாதனையாளர்களாக காணப்படும்படியாக, நீங்களும் நல்ல கான்சன்ட்ரேஷனோடு கவனம் சிதறாத ஜீவியம் செய்கிறவர்களாக, உங்களுடைய பணிகளிலே உத்தமமாக காணப்படும்படியாக தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து நல்ல கற்பனையுள்ள ஜீவியம் செய்யும்படியாக தேவன் தாமே வேத வசனங்களை குறித்து சிந்திக்கும்படியாக செய்து தெய்வீகரமான சிந்தனைகளை உங்களுடைய வாழ்க்கையிலேயும் காணப்படும்படியாக செய்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நல்ல வெளிப்பாடுகள், ரெவலேஷன் உங்களுடைய ஜீவியத்திலையும் காணப்படும்படியாக செய்து அந்த தானியேலை போல, அந்த ரூத்தை போல, அந்த யோசேப்பை போல, அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் சாதனையாளராக காணப்படும்படியாக, அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்களும் சாதனையாளராக விளங்கும்படியாக தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து, பவுல் விசுவாச அறிக்கை செய்தது போல, நான் எவ்விதமாக கிறிஸ்துவை பின்பற்றினேனோ அவ்விதமாக நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் விசுவாச அறிக்கை செய்தது போல உங்களுடைய ஜீவியமும் அநேகர் பின்பற்றுவதற்கு ஏதுவான நல்ல மாதிரியாக விளங்கும்படியாக தேவன் தாமே உங்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக, ஆமீன்.